ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் இவ்வளோ தூரம் சரிஞ்சதுக்கான காரணம் என்ன? அப்போ இதை நம்மளால் முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்குமா? அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சரியாக வரைய தெரியலை அப்படின்னா உங்களால் சஸ்டெயின் மார்க்கெட்டில் ஆகவே முடியாது. ட்ரெண்ட் லைனுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் எம்பிஏ படிக்கும்போது சரிங்களா, எனக்கு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுறது எல்லாமே என்னுடைய சப்ஜெக்டில் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான கிளாஸஸ் இருக்கும், கேஸ் ஸ்டடீஸ்லாம் இருக்கும். அப்போ நான் படிக்கும்போது நான் நினைப்பேன், ஒரு கம்பெனி தொடர்ந்து லாபம் பெற்றால் மட்டும்தானே அந்த கம்பெனி மேலே போகுது. இது இவங்க ஏன் ட்ரெண்ட் லைன் சொல்கிறாங்க, கப் அண்ட் ஹேண்டில் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்லாம் யோசிப்பேன் சரிங்களா. அப்புறம் நான் ட்ரேடர் ஆகும்போது தான் எனக்கே ஒரு புரிதல் வருது, ட்ரெண்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிற விஷயம் எனக்கு அதுக்கு அடுத்து தான் புரிதல் வருது. ஏன்னா லைவில் வரும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் சரியுங்கிறத உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும் சரிங்களா. அதனால ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க, இன்ட்ராடேயில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்ட் லைன் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாருமே ஒரு சிங்கிள் லைன் ட்ராப் பண்ணுவீங்க. இங்கேருந்து இந்த லைனை நான் அப்படி மார்க் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே பாருங்களேன், ஓரளவுக்கு கிராஜுவலாக சப்போர்ட் லைன் கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் இங்கேருந்து ஜஸ்ட்டு கிராப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு பேக் எண்டில் இருக்கிற விஷயமே தெரியும். இங்கே பாருங்கள், இந்த சப்போர்ட் இது இவ்வளோ தூரம் ரீச் ஆகும் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கிற விஷயந்தான் தீர்மானிக்கும் சரிங்களா. சரியாக வரைஞ்சேன்னா ரொம்ப கிளியர் கட்டான வியூ இருக்கும். மார்க்கெட்டில் அப்படி ஜிக்ஸாக்லலாம் போயிடாது, கரெக்டாக அந்த லெவலுக்கு நிற்கும் சரிங்களா. அப்போ மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமானதே என்ன அப்படின்னா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண. நீங்கள் ட்ரெண்ட் லைன் சரியாக ட்ராப் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா மார்க்கெட் எந்த அளவுக்கு கிராஷ் ஆகும் இதிலேருந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹெட்ஜிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் இன்றைக்கி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வரவுமே அது பர்சன்டேஜ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுமே இவ்வளோ பெரிய அளவில் மார்க்கெட் சரியுது சரிங்களா. அப்போ அது இவ்வளோ தான் சரிங்கிறத உங்களால் கணிச்சிட முடியும் சரிங்களா. ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் டெய்லி ஓப்பன் ஆகும்போது எல்லாமே எஃப்ஐயோட ஆக்டிவிட்டீஸை பாருங்கள். அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, நிறையா செல் பண்ணியிருக்காங்களா. இன்றைக்குள்ள டேட்டா இன்றைக்கி ஈவினிங் தான் கிடைக்குது, இன்றைக்கான டேட்டா சரிங்களா. இப்போ நேற்று டேட்டா பார்க்கும்போது நிறையா செல்லிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். அதனால் மார்னிங் நல்லா பையிங் ப்ரெஷர் இருந்த காரணம்னா நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சி ட்ரெண்டு மாறிச்சு, கோல்டு ரேட்லாம் இறங்கிச்சு, கவனிச்சிருப்பீங்க. கோல்டு ரேட் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்பில் போகும்போது என்ன பண்ணுவாங்க, கோல்டு கமாடிட்டி ட்ரேடிங் இதெல்லாம் இந்த அமௌண்ட்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி போவாங்க. மார்க்கெட் சரியும் போது என்ன பண்ணுவாங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கோல்டு என்ன ஆகும், நல்ல விதத்தில் ட்ராவல் ஆகும் சரிங்களா. இப்போ கோல்டு நல்ல வீழ்ச்சி அடைஞ்சி கடைசி 2 டேஸாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் சரிங்களா. அப்போது என்னாச்சு, அங்கே இருக்க பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் நல்ல பையிங் ப்ரெஷரில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி எஸ்டிடி இன்க்ரீஸ் அப்படின்னு ஒன்று வார்த்தை வந்துச்சு சரிங்களா. அது மாதிரி இன்ட்ராடேயில் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு. கேபிட்டலில் நிறையா செல்லிங்கில் உள்ள கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது 3% அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் தொடர்ந்து ஒரு சரிவு நிலைக்கு போச்சு. இது ஸ்மால் லெவல் தான் சரிங்களா. இதனால் பெரிய டீலாக மார்க்கெட் இன்னும் தொடர்ந்து சரியுமான்னு கேட்டால் இல்லை சரிங்களா. ஏன்னா அது சப்போர்ட் கிளியராக எடுத்துகிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இன்னும் இந்த லைனை கட் பண்ணணும் சரிங்களா. அது கட் பண்ண சான்ஸ் கிடையாது. இன்னும் அப் மூமெண்ட் தான். நிஃப்டி 50 பொறுத்த மட்டும் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ட்ராவல் ஆக போகுது சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்த லெவல் பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படியே இந்த லெவலில் கட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து சப்போர்ட்டே கிடையாது, டேரெக்டாக இந்த லெவலில் வந்துடும். 23,200 23,300 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. அதுக்கு அடுத்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் எந்தெந்த மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனிக்கணும் சரிங்களா. அப்போது நியூஸை பேஸ் பண்ண விஷயம் ரொம்ப முக்கியமானது. நியூஸை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கணும், எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டீஸ் தெரியணும், குளோபல் மார்க்கெட் தெரியணும். நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிஃப்ட் நெஃப்டி. நீங்கள் பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா, கிஃப்ட் நெஃப்டி சார்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டீங்க. கிஃப்ட் நெஃப்டி சார்ட்டை நீங்கள் போய் ட்ராப் பண்ணி பார்த்தாலுமே சரிங்களா லெவல் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண கற்றுக்குங்க. ட்ரெண்ட் லைன் சிங்கிள் லைனில் இல்லை சரிங்களா. ட்ரெண்ட் லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்போதுமே மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு விருப்பமே படாதீங்க. 3 months டைம் எடுத்துக்கோங்க ட்ரெண்ட் லைன் வரைகிறதுக்கு மட்டும். சரியாக வரைய கற்றுட்டீங்க அப்படிங்கும்போது மார்க்கெட்டுக்குள்ளே ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். இந்த மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் போகும், இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு, இங்கேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் ரொம்ப முக்கியமானது சரிங்களா. ஸோ நியூஸை பொறுத்த மட்டும்
நீங்கள் ட்ரெண்ட் லைன் சரியாக வரைஞ்சிங்கன்னா நியூஸை பொறுத்த மட்டும் இந்த லெவலில் வருங்கிறது தெரியும். அந்த லெவலுக்கு அடுத்து கிராஷ் ஆனால் தான் மார்க்கெட் கிராஷே ஒழிய அது வரைக்கும் கிராஷ் கிடையாது. அதனால் அதுக்கு ட்ரெண்ட் லைன் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஃபோக்கஸ் ஆன் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ட்ரேடிங்க்கு முக்கியமானதே அனுபவம் தான், எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறீங்களோ ஒன்று, எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ, எந்த அளவுக்கு நுணுக்கமாக இருக்கீங்களோ. ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்க்கு மேஜரான காரணமே என்ன அப்படின்னா, யார் முழு நேரம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் 11:15 வரைக்கும் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. பெரிய லெவலில் மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இருக்கும் சரிங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் சமயத்தில் தான். 11 o'clock 11:50க்கு அப்புறமா லெவல் வந்துடும், ட்ரெண்ட் லைன் தெரிஞ்சிடும். பேங்க் நிஃப்டியில் ஒரு 10 points அப்படின்னு எய்ம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ட்ரேட் பண்ணுங்கள். 2 நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். மாதத்துக்கு 20 ட்ரேட் தான் வரும். அதுக்கடுத்து என்ன 10 ட்ரேட் தான் வரும். அப்புறம் அது 15 ட்ரேடாக மாற்றுங்க, 20 ட்ரேடாக மாற்றுங்க. யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர் சரிங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.